குருபியோ நமக. அன்பின் அன்பர்களே, துவாரகையே இருள மூழ்கியது. ஆமாங்க. என்னன்னா கிருஷ்ணன், ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கார் பாருங்க, அவரோட பேரன்க. அவரோட பேரன் வந்து அனிருத்துன்னு பேருங்க. ஸ்ரீகிருஷ்ணனோட பேரன் அனிருத்துன்னு பேருங்க. அவனை வந்து காணோங்க. ராத்திரி பார்த்துட்டு போனாங்க, காத்தால காணும். குரியோ முறியோன்னும் போது அப்போ வந்து நாரதர் வந்தார். நாரதான்றார், தெரியும் எனக்கு, தகவல் சொல்கிறேன் நான். அதாவது உங்களுக்கு வந்து பலி சக்கரவர்த்தியோட மகன் வந்து பாணன்னு பேருங்க. அவரோட மனைவி வந்து உஷான்னு பேர். அவங்க கனவுல வந்து நம்ம சுட்டி இவர் அனிருத்து வந்திருக்காரு. அந்த படத்தை வரைஞ்சிட்டு அந்த படத்தை வச்சுட்டு இருந்தாங்க. நான் என்னை பற்றி நான் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அனிருத் படத்தை வச்சுருக்கீங்களான்னு கேட்கும்போது, இவர் பேர் அனிருத்தா அப்படின்னு உஷா கேட்டாங்க. அவங்க தோழி ரொம்ப இன்டெலிஜென்ட்டுங்க. அன்றைக்கி ராத்திரி என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு இந்த தந்திரம் மந்திரம் எல்லாம் தெரியும். நேரம் வந்துட்டாங்க துவாரகைக்கு. துவாரகைக்கு வந்து படுத்து இருந்த அனிருத்த அலாக்கா தூங்கிட்டு நேரம் இங்கே வந்துட்டாங்க. உஷாவும் அனிருத்தும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் அங்கே இருக்கும்போது அவங்க அப்பா கோபம் வந்துடுச்சு பாணனுக்கு. என்ன இது, இட் இஸ் வெரி பேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனிருத்தவிட்ட சண்டை போட்டாங்க பாருங்கள். அனிருத்தி கிருஷ்ணன் ஆச்சா, என்ன பண்ணான், சண்டை போட்டு அடிக்கும்போது இருந்தாலும் இவனுக்கு கொஞ்சம் நாகாஸ்திரத்தை வச்சு அனிருத்தை வந்து கட்டி போட்டு ஜெயிலில் போட்டான். தகவல் அறிஞ்சு நாரதர் வந்து இப்போ சொல்லவே தான் யுத்தத்துக்கு திருப்பி வந்து போட்டு பாணனை வந்து சண்டை போட்டாங்க. சண்டை போட்டு பாணனை ஜெயிச்சு அந்த அனிருத்தையும் அந்த உஷாவையும் திருப்பி வந்து துவாரகைக்கு எடுத்துன்னு போனாங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள் கதை. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.